நியூட்ரிஷன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நெல்லிக்காயின் பயன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா ஹெர்பலைஃப் பற்றி எதுவுமே சொல்லலை, வெயிட் லாஸ் பற்றி எதுவும் சொல்ல, டைரெக்டாக மேம் என்ன நெல்லிக்காய்க்கு வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அதிகமான அவைக்கு தந்த நெல்லிக்கனி பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியுதோ இல்லையோ, இந்த ஜென்ரேஷனில் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா பவர்ஃபுல்லானது, பெஸ்ட்டானது, எல்லாருமே எடுத்துக்கக்கூடியது. அப்படி என்ன இந்த நெல்லிக்கனியில் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் வியூவர்ஸ். அதாவது இந்த நெல்லிக்காயில் என்னென்ன இருக்குது, அதாவது ஒரு 100 கிராம் நெல்லிக்காய்ன்னு வச்சுக்கிங்களேன், அதில் வைட்டமின் சி 600 மில்லிகிராம் இருக்குது, சோலைன் 256 மில்லிகிராம் இருக்குது, ஆக்சலிக் அமிலம் 296 மில்லிகிராம் இருக்குது, கரோட்டின் 59 இருக்குது, மைக்ரோகிராமின் பொட்டாசியம் 225 மில்லிகிராம் இருக்குது, கால்சியம் 50 மில்லிகிராம் இருக்குது, பாஸ்பரஸ் 20 மில்லிகிராம் இருக்குது. அது மட்டும் இல்லை, தாமிரம், இரும்பு, சோடியம், அது மட்டும் இல்லை, இதில் புரதச்சத்தும் இருக்குது, கொழுப்பு மாவு பொருட்களும் இருக்குது. ஸோ நம்ம பாடிக்கு தேவையான எல்லாமே ஒரே ஒரு நெல்லிக்கனியில் இருக்குங்க. ஸோ அதனால தான் அதிகமானே அவைக்கு இந்த நெல்லிக்கனியை கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு பெனிஃபிட்டான ஒரு ஃப்ரூட்ஸ்ன்னு பார்த்தோன்னா இதை டெய்லி பேஸில் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 தாங்க சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கு நுரையீரல் பாதிப்பு இருக்குது, அதுவும் ரொம்ப காலமாக இருக்குது. அதோட டாக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க குரோனிக் ப்ரோசிட்ஸ் அப்படின்ட்டு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நுரையீரல் ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படின்னும். இந்த ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்குலாம் மோஸ்ட்லி எந்த பாதிப்பு இருக்கோ அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன பண்ணலாம், நெல்லிக்காய் சாறு கூட ஒரு தேக்கரண்டி தேன் எடுத்து கொடுத்தோன்னா டெய்லி பேஸ் எடுத்துகிட்டு வரும்போது அவங்க நுரையீரல் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு சின்ன சின்ன குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா முடி செம்மட்டையாக இருக்கும், கருப்பாகவே இருக்காது, பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும். அதுக்காகவே இப்போல்லாம் நிறைய கலர்ஸ் பண்ணிக்கிறாங்க. நான் கலர் பண்ணுற ஹேரெல்லாம் சொல்லலை, நார்மலாகவே செம்மட்டை கலரில் இருக்கும். அந்த மாதிரி உள்ள பீப்புள்ஸ்க்கெல்லாம் இந்த நெல்லிக்காய் சாறையோட தேங்காய் எண்ணெய் கலந்து ஒரு பாயில் பண்ணி அந்த எண்ணெயை மிக்ஸ் பண்ணி தடவும்போது அவங்களுக்கு செம்மட்டை நிறம் மாறும். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குங்க நெல்லிக்காயில். அது மட்டும் இல்லை, சின்ன வயசுலேயே இப்போ எல்லாருக்குமே முடி நரைச்சது. ஸோ இதுக்கு எல்லாமே ட்ரெஸ் மட்டும் காரணம் இல்லை, நம்ம பாடியில் இருக்க நியூட்ரிஷனும் காரணம். ஸோ நம்ம பாடிக்கு சரியான நியூட்ரிஷன் கொடுத்தோன்னா நம்மளோட ஹேர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த நெல்லிக்காய் பெனிஃபிட்டில் என்ன அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய நெல்லிக்காய் சாறு பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் எடுத்துக்குங்க, பசும்பால் ஒரு 100 கிராம், கரிசலாங்கண்ணி சாறு ஒரு 100 கிராம். இது எல்லாமே சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் இளம் சூட்டில் பண்ணலாம். அது கூட கொஞ்சம் செம்பருத்தி பூவோட காஞ்சது உளுர்த்தி காய வச்சு பொடி பண்ணி அதையும் சேர்த்து மெதுவான சூட்டில் இறக்கி நீங்கள் இந்த எண்ணெயை யூஸ் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக 1 மந்த்லேயே உங்கள் இளநரை போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுங்கள். இதோட ரிசல்ட் என்னன்றதையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இது எல்லாமே உங்கள் பாடியில் நல்லா நடக்கணும்னா நல்ல நியூட்ரிஷன் தேவை. ஸோ கரெக்டான நியூட்ரிஷனை சூஸ் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், பை பை பாய் வியூவர்ஸ்.